ஹாய் காய்ஸ். ஸோ வெரி குட் மார்னிங். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் வீக்கில் இருக்கோம். அதாவது ஆல்மோஸ்ட் 23 டேஸ் மேலே ஆயிடுச்சு நம்ம இதெல்லாம் பிளான் பண்ணி. ஸோ ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபோர்த் வீக்கில் போயிட்டோம். ஸோ அப்படின்னும்போது நம்ம பிளான்ஸுக்கு வந்து கொஞ்சம் ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் போட வேண்டியது இருக்குது. ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன பிளான் அப்படின்னா, நமக்கு வந்து ஆல்மோஸ்ட்டு 38 காடமும் அண்ட் 26 அவகேடோ வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து கவு டங் இருக்குல்ல, மாட்டு சாணம், மாட்டு எருவு இருக்கு இல்லையா, அதுவும் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து நீம் கேக் தெரியும் இல்லையா, இந்த வேப்ப முன்னாக்குன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வேப்ப முன்னாக்கு. ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மாட்டு சாணம், கவுடங். ஓகே. ஸோ இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இன்றைக்கி வந்து போட போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ராசஸ் ஆகிருக்கணும். இந்த கவுடங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ராசஸ் ஆகிருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து போடணும், இல்லைனா ஈட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் ஆகலை. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 years வந்து அங்கேயே இருந்து அப்படியே என்ன சொல்கிறது 2 to 3 years பழைய இது. ஸோ அப்படின்னும்போது இதிலேருந்து வந்து நமக்கு வந்து கூலிங்காக இருக்கும். அதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்போ ஒரு 6 month 3 month இருக்கிறத வந்து நம்ம எடுத்து போடுறோன்னு வைங்களேன், அது வந்து ரொம்ப ஹீட்டு. ஸோ அது வந்து நம்ம வந்து எக்காரந்து கொண்டும் போடக்கூடாது. ஓகே. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதான் போடுறோம். ஸோ இதில் வந்து ரேஷியோ இருக்குது. ஸோ வந்து பார்த்தோன்னா கவுடங் வந்து 10:1 வைங்களேன், 10:1. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இதில் எடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம 10 கப்பு இந்த மாதிரி போடுறோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நீம் கேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது தான் போடணும். ஓகே. ஸோ அப்படிங்கும்போது 10க்கு 1 அப்படின்ற கணக்கில் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஃபில் பண்ண போகிறதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த செடிக்கு 10:1 அப்படின்ற கணக்கில் தான் வந்து போடுவோமே. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் 64 பிட்ஸு குழி இருக்குது. 64 பிட்ஸுக்கு நமக்கு வந்து எவ்வளோ வேணுமோ பார்த்திங்கன்னா இது வந்து 6 கப்பு, இது வந்து பார்த்திங்கன்னா 58 கப்பு. ஓகே. ஸோ அந்த கணக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து எல்லா செடிங்களுக்கும் நம்ம வந்து பக்கத்தில் எக்காரணத்து கொண்டும் நம்ம வந்து பக்கத்தில் போட்டுறக்கூடாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல்லாக வெயில், நமக்கு வந்து மழை இருந்தால் கூட அது வந்து அப்படியே டிசால்வ் ஆகி நமக்கு வந்து நல்ல ஒரு குட்னஸ் கிடைக்கும். ஆனால் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குட்னஸ் கிடைக்கிறதே வாய்ப்பு கம்மி. ஸோ அதனால் என்னென்னா நம்ம வந்து இப்போ பிளான்ட்ஸ் இருக்குன்னா இது சுற்றி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 centimeter சர்க்கிளில் மட்டும்தான் நம்ம வந்து இந்த எருவு வந்து போடணும். ஓகே. ஸோ அதை தான் இன்றைக்கி வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ 4th வீக்கில் இருக்கோம். ஸோ அப்படிங்கும்போது இந்த வீக் நம்ம வந்து இது பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த டிஏபின்னு சொல்லுவாங்க, அது டிஏபி எருவுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த எருவு வந்து நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம வந்து போடுவோம். ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம இதில் வந்து எந்த எருவுமே போடல, இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் இதாக போடுறோம். ஸோ அதுதான் கைஸ். ஸோ இதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டு பண்ணுவோம். ஓகே டன். வேறு ஏதாவது அப்டேட் வந்து சொல்கிறேன். யானை நேற்று வரவே இல்லை, எங்கே போச்சுன்றது தெரியல. நேற்று கீழே என்ன சொல்கிறது, நம்ம வந்து பார்த்தது இங்கேருந்து பார்த்து தெரியாது, நம்ம வந்து பார்த்தது இந்த மரத்துக்கு சென்ட்ரல் அந்த இடத்துல பார்த்தோம். ஓகே. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் எங்கேயும் வரல, அது அப்படியே கீழே இறங்கி போச்சு. ஸோ இன்றைக்கி வந்து கீழே கேட்கும்போது நம்ம அந்த கெத்தை ரோட்டில் வந்து இருக்குது அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. ஒரே ஒரு யானை அங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம இங்கே வந்தாலும் ஆனைக்கு சாப்பிட்றதுக்குன்னு நம்ம இடத்துல ஒன்றுமே இல்லை, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆனால் போதும். இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவ்வளோக்கு இன்னும் இது பண்ண வேண்டியது, இங்கே வந்து சாப்பிட்றதுக்குன்னு எதுவும் இல்லை, அதனால் இங்கே வராது. ஸோ இந்த மாதிரி எம்டி லேண்டாக தெரியுது இல்லையா, தெரிஞ்சால் அது வந்து அவ்வளோ சீக்கிரம் இங்கே வராது. ஸோ அதனால் இப்போதைக்கு யானை இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை, நம்ம கன்டினியூ பண்ணுவோம். நம்ம இன்றைக்கி எருவு போடணும். எருவு போட்ட உடனே நம்ம வந்து தண்ணி கொடுக்கணும். ஓகே. கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்றைக்கோட இது முடிஞ்சு. ஸோ இன்றைக்கி இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் பிளான்ட் வைக்கிறதுக்காக கொஞ்சம் அளவெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது. மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதை ரெடி பண்ண போகிறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் களையெல்லாம் பிடுங்குறோம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா கையிலேயே நம்ம வந்து எல்லாம் பிடுங்கி போட்டுட்ருந்தோம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கும் அதே மாதிரி கொஞ்சம் பிடுங்குறோம். எக்கச்சக்க வேலை இருக்குது கைஸ். நம்ம வந்து பார்த்தோன்னா ஃப்ரீயாக இருப்போம்னு நினச்சேன், பட் வந்து ஃப்ரீயாலாம் இல்லை. நம்ம வந்து டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வேலை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓகே. அது சந்தோஷம்தான். என்கேஜாக இருக்கிறது ரொம்பவே முக்கியம் இல்லை.
எங்கேஜாக இல்லைன்னு வைங்களேன், நமக்கு வந்து வேறு என்னடா பண்ணலாம் அப்படி இப்படின்னு தோணும். அப்புறம் அங்கே எங்கே போவோம். அதுக்கு பதிலாக இங்கேயே எங்கேஜாக இருந்துட்டோம்னு வைங்களேன், நம்ம வேலையை நம்ம பண்ணிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ இது நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, இப்படி மிக்ஸ் பண்ணுறேன்றதை சொல்கிறேன் பாருங்க. ஒன் 2 3 4 5 6 7 8 9 ஓகே 10 ஆயிடுச்சா. இப்போ இங்கேருந்து ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒன்று எடுக்கிறோம். ஓகே, இதுதான் 10:1ன்ற கணக்கு. ஓகே, ஒன் 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, 10 அது. இது ஒன்று. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து 10:1ன்ற மிக்ஸில் பண்ணோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சேம் இதே கப்பில் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா செடிங்களுக்கும் எடுத்து போட போகிறேன். ஸோ அப்படின்னும்போது செடிங்களுக்கும் அதே மாதிரி 10:1ன்ற கணக்கில் வந்து ரேஷியோவில் வந்து அது வந்து போயிடும். ஓகே, ஆ ஆ எதுவும் இல்லை. ஆ ஓகே, one 2 3 4 5 6 7 8 9 10.
ஓகே, டன்னா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 30 வந்து நம்ம இது போட்டோம், கவுடங் போட்டோம். 3 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது போட்டிருக்கோம், 3 மக்கு. ஓகேயா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 30 பிளான்ட்ஸுக்கு வந்து ஓகேவானது. ஓகே, எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். இவ்வளோ இந்த அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து செடிகளுக்கு போடணுமே. நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரம் போடக்கூடாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மாட்டுச்சாணம். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ப்ராசஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஓகே, ஈரமே, அதாவது ஈரம்னா இந்த சாணம் அந்த ஈரம் எப்பயுமே இருக்கவே கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து போடணும். ஓகே, நான் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு போடும்போது உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, டன் டன் டன். தேங்க்யூ.